ஸோ நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அதாவது பசில்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகே, பட் இதை சால்வ் பண்ணுறப்ப ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, அதாவது என்னென்னா ஒரு சர்க்கிள் இருக்காங்க, சர்க்கிளில் வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு 8 பேர் உட்காந்துருக்காங்க, 4 பேர் உட்காந்துருக்காங்க, இல்லை யார் யார் எப்படி எப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, நம்ம கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்போம்ல, போர்டை பார்த்து உட்காந்துருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி உட்காந்துருக்கலாம். என்ன அப்படின்னா லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். போர்டு இங்கே இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தேட்டரில் கூட ஸ்க்ரீனிங் இருக்குது, நம்ம என்ன பண்ணியிருப்போம், இப்படி வரிசையாக வந்து ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஸோ இது என்னது லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் வந்து ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ஸ்கொயர், இப்படி எல்லாமே வந்து கேட்பாங்க. ஓகே, பட் மோஸ்ட்லி என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த சர்க்குலர் அண்டு லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் நிறைய கேட்பாங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அது என்னங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். ஓகே, சரி. ஓகே, சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு என்னென்ன பாசிபிளாக உட்காரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன பாசிபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா, சீட்டிங். ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள், இப்போ இன்கேஸ் நம்ம வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, அது ஒரு சர்க்குலர் டைனிங் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபுட்டு இங்கே இருக்கும், ஃபுட்டு இங்கே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே ஃபுட்டை பார்த்து உட்காந்துருவோம். ஓகே, இப்போ இந்த ஃபுட்டு என்னது அப்படின்னா சென்டர் பாயிண்ட். இந்த ஃபுட்டு தான் என்னது சென்டர் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போது எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேஸிங் த சென்டர். இங்கே ஏ அப்படின்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோமே, அவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த ஃபுட்டை பார்த்து உட்காந்து, அந்த ஃபுட்டு எங்கே இருக்குது, சென்டரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸிங் த சென்டர். ஃபேஸிங் சென்டர், ஒன்று சென்டரை பார்த்துருப்பான். ஓகே, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம மியூசிக்கல் சேர் விளாடுவோம்ல, மியூசிக்கல் சேர் விளாட்றப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் இப்படி ஓடி ஓடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி உட்காந்துருப்பாங்க, அவுட் சைடு த சென்டர். இங்கே சென்டர் இங்கே இருக்கும். ஓகே, ஆனால் எல்லோரும் உட்கார்றது எப்படி உட்காருவாங்க, அவுட் சைடு த சென்டர், ஃபேஸிங் அவுட் சைடு த சென்டர். அப்போ செகண்ட் பாசிபிள் என்ன அப்படின்னா, ஃபேஸிங் அவுட் சைடு த சென்டர், ஃபேஸிங் அவுட் சைடு த சென்டர். இந்த ரெண்டு பாசிபிள் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கும். ரெண்டுமே மிக்ஸ்அப் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே வந்து ஃபேஸிங் த சென்டர் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டாலும் அப்படியும் கிடையாது. எல்லாமே வந்து ஃபேஸிங் அவுட் சைட் த சென்டர் தான் கேட்பாங்கன்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. ஓகே, சில சமயம் இப்படியும் கேட்பான், ஃபேஸிங் த எல்லாருமே 4 பேர் உட்காந்துருக்காங்க, 4 பேருமே சென்டரை பார்த்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி கொடுப்பான். சில பேர் 4 பேர் உட்காந்துருக்காங்க, 4 பேருமே சென்டரை பார்த்து அவுட் சைடில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுவான். சில டைம் 2 பேர் சென்டரை பார்த்து உட்காந்துருக்காங்க, சில பேர் 2 பேர் சென்டரை அவுட் சைட் பார்த்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான். எப்படினாலும் கொடுப்பான், நம்ம அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போது இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபேஸிங் இந்த சென்டருக்கு வரும். இங்கே ஏ உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ரைட் சைடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சைடு இருக்கும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ். அதாவது என்னது, ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். ஓகே, அவனுக்கு லெஃப்ட் சைடு எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸில் இருக்கும். அவனுக்கு லெஃப்ட் சைடு எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸில் இருக்கும். ரைட் சைடு வந்து எப்படி இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸில் இருக்கும். ஓகே, எது ஃபேஸிங் த சென்டரில். பட் இதே ஃபேஸிங் த அவுட் சைடு த சென்டரில் ஏ அப்படின்னு உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, ஏ அப்படின்னு உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ரைட் சைடு அப்படிங்கிறது என்னதான் இருக்கும் அப்படின்னா கிளாக் வைஸில் இருக்கும். அவனுக்கு ரைட் சைடு அப்படிங்கிறது என்ன இருக்கும், கிளாக் வைஸில் இருக்கும். ஓகே, லெஃப்ட் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். சரியா? ஓகே, ஸோ இதை சிம்பிளாக நம்ம ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சிம்பிளாக போட்டுடலாம் டேபிள் காலம் மாதிரி. எப்படி அப்படின்னா போடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லெஃப்ட்டு ரைட்டு, left, right. Okay, so first facing the center, ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா facing outside the center, okay, so
இப்போ ஃபேஸிங் த சென்டருக்கு லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், கிளாக் வைஸில் இருக்கும். எப்படி இருக்கும், கிளாக் வைஸில் இருக்கும். ரைட் சைடு அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். ஓகே. ஃபேஸிங் அவுட் சைடு த சென்டருக்கு அப்படியே மாறிடும். லெஃப்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். ரைட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாக் வைஸில். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஏரியா. உங்களுக்கு ரைட் லெஃப்ட் எடுக்க தெரிஞ்சு அப்படின்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது ஒரு சப்ப மேட்டர். ஓகே, எங்கே நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா அவன் வந்து ஃபேஸிங் த சென்டரில் இருக்கானா இல்லை ஃபேஸிங் அவுட் சைடு த சென்டரில் இருக்கானா அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக், அது மீன்ஸ் ரைட் லெஃப்ட் வந்து மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேர்ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, சரி. இப்போது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு டேம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன மாடல் கொடுத்தாலுமே இந்த பாயிண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜர்க்காவாங்க. கொஞ்சம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த லெட்டரை பார்த்ததுக்கப்புறம் என்னவாகும் அப்படின்னா எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகும். அது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, அது என்ன அப்படின்னா அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா ஹூ. அண்ட் ஹூ, இந்த ரெண்டு டேம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகே, அண்ட் ஹூ அப்படிங்கிறது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அப்படின்னு வந்துட்டாலே அது என்ன மீன் பண்ணுவோம் அப்படின்னா கனெக்ட்ஸ் த கண்டிஷன். கனெக்ட்ஸ் கண்டிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படிங்கிற எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். கனெக்ட் த கண்டிஷன்ஸ். ஹூ அப்படின்னா கனெக்ட்ஸ் த பீப்புள். கனெக்ட்ஸ் த பீப்புள் அதாவது பர்சன். ஸோ கனெக்ட்ஸ் த பீப்புள் ஆர் பர்சன். ஓகே, கனெக்ட்ஸ் த கண்டிஷன் அப்புறம் கனெக்ட் த பீப்புள், இந்த ரெண்டு தான். ஸோ இது எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். ஏ sits to the left of B, and to the right of C, அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, புரியுதா? and to the right of C அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அதாவது A sit to the left of B and to the right of C. ஸோ இதில் நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா இந்த இடத்துல and அப்படின்னு ஒரு கன்ஜெக்ஷன் இருக்குல்ல, இது யாரை டினோட் பண்ணுது? ஏயை பியை டினோட் பண்ணுதா இல்லை வந்து ஏயை டினோட் பண்ணுதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகே, சரி, ரொம்ப சிம்பிள். இது எப்படி வந்து நம்ம டயக்ராம் வரையலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே எத்தனை பேரை பற்றி பேசியிருக்காங்க? 3 பேரை பற்றி பேசியிருக்கான், ஏபிசி. அப்போ நம்ம ஒரு டயக்ராம் போட்டுட்டு ஒரு 3 பேர் இப்படி வச்சுக்கோமே. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஏ சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி. அப்போ பி இங்கே இருந்தான் அப்படின்னா இவனோட லெஃப்டில் ஏ உட்காந்துருவான். அண்ட் டு த ரைட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா இந்த அண்ட் யாரை டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த ஏயை தான் டினோட் பண்ணுது. ஓகே, இந்த அண்ட் யாரை டினோட் பண்ணுது அப்படின்னா ஏயை தான் டினோட் பண்ணுது. அப்போது இங்கே சியை பிளேஸ் பண்ணால் இவனோட ரைட்டு, அதாவது ஃபேஸிங் இப்படி வச்சுக்குவோம். ஓகே, ஃபேஸிங் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இவனோட ரைட் என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஏ வந்து பிளேஸ் ஆகும். அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது ஆண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது யாரை டினோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேச ஆரம்பிக்கிறானோ அவனை டினோட் பண்ணும். ஓகே, அவனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹூக்கு வச்சு பண்ணுவோம். ஹூ அப்படிங்கிற கண்டிஷன் வந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஹூக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பி சிட்ஸ் next to Q. P sits next to the Q. Who sits to the right of R. ஓகே, ரைட் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஹூ அப்படின்னு வந்திருக்குல்ல, இதை யாரை பற்றி பேசுது? இந்த கியூவை பற்றி பேசுதா இல்லை இந்த பியை பற்றி பேசுதா அப்படின்னு பார்த்தோம்னா
அண்ட் யாரை பற்றி பேசுன்னு சொல்லிட்டோம். அண்ட் யாரை பற்றி பேசும், இந்த சென்டென்ஸில் யாரை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறானோ அவனை பற்றி இருக்கிற ஒரு கண்டிஷன் தான் என்னது அண்ட். ஓகே, இப்போ ஹூ அப்படிங்கிறது ரெண்டு பீப்புளை கனெக்ட் பண்ணும்போது அப்படின்னா இந்த ஹூங்கிறது யாரை டினோட் பண்ணும், இந்த ஹூக்கு பக்கத்தில் யார் இருக்கானோ அவனை தான் அது வந்து டினோட் பண்ணும். ஓகே சரியா? ஓகே, இப்போ நம்ம இதை டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி 3 பிளேஸ் போடுவோம், 3 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போடுவோம், 3 பிளேஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா P சிட்ஸ் நெக்ஸ்ட் டு த Q. ஓகேவா? இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து P இஸ் அட் த ஒன் எண்ட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். P இஸ் அட் ஒன் எண்ட் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ P இஸ் அட் ஒன் எண்ட். இப்போ P சிட்ஸ் நெக்ஸ்ட் டு த Q அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, P சிட்ஸ் நெக்ஸ்ட் டு த Q, அதாவது P வந்து Qக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ P வந்து Qக்கு நெக்ஸ்ட்டாக இருக்குன்னா 2 பாசிபிள் இருக்குது. என்ன அப்படின்னா P இங்கே இருந்தானா Q இங்கே இருக்கலாம். ஓகே, P இங்கே இருந்தானா இங்கே இருந்துக்கலாம். ஸோ அது எப்படினாலும் இருந்துக்கலாம். ஆனால் ஒரு எண்டு அப்படின்ட்டான். P இஸ் அட் த ஒன் எண்ட். அப்போ P எங்கெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குன்னா இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். இங்கே இருந்தால் Q இங்கே இருப்பான். எப்படி பார்த்தாலும் Q தான் வரப்போகிறான், சென்டர் தான் வரப்போகிறான். நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கோம். இப்போ 2 பாசிபிள் இருக்குது. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா P சிட்ஸ் நெக்ஸ்ட் டு த Q. Pக்கு அடுத்தது யார் இருக்கான்னா Q இருக்கான்னு இருக்கான். ஸோ எப்படினாலும் இருக்கலாம். இப்படி இருந்தால் நெக்ஸ்ட் தான், இப்படி பார்த்தா இது நெக்ஸ்ட், இப்படி பார்த்தா இது நெக்ஸ்ட். ஸோ கண்டிஷன் இப்படி வச்சுக்கோம். ஆனால் P வந்து ஒன்று எண்டுன்ட்டான். அதனால் என்ன பண்ணால் 2 எண்ட்லேயும் இருக்கிறதுக்கு பாசிபிள் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, இப்போது Q சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் ஆர் அப்படின்ட்டான். அப்போது நான் ஆரை இங்கே ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் Q என்ன பண்ணுவான், அவனுக்கு ரைட்டில் வருவான். ஓகே, ஸோ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா RQP அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? ஓகே, ஸோ இங்கே நான் ஆரை ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் ஆரோட ரைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த Q வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ அப்போ நீங்கள் நல்லா இதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா அண்ட் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேச ஆரம்பிக்கானோ அவன் தான் அண்ட். சரியா? ஓகே, அதெல்லாம் அண்ட் வந்து டினோட் பண்ணுது. அப்புறம் ஹூ அப்படிங்கிறது யாரை பற்றி பேசுது அப்படின்னா அந்த ஹூக்கு பக்கத்தில் யார் இருக்கானோ அவனை பற்றி மட்டும் தான் பேசுது. ஓகே, அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? ஓகே, கிளியர்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அண்ட் அண்ட் ஹூங்கிறது சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னாலும் சரி, லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னாலும் சரி, அல்லது ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, எப்படி ரெக்டாங்கிள் எப்படி கேட்டாலுமே இந்த அண்ட் ஹூ வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. ஓகே, ஸோ சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் அந்த பொசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக அப்படிங்கிறது 2 பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து சம் சால்வ் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.